வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ஹெவி குவான்டிட்டிஸ், அதாவது 10,000 குவான்டிட்டி ஆர் 8,000 ஆர் 7,000 குவான்டிட்டி, இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸை நிஃப்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ஒரே ஆர்டராக எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர் பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐஸ்பர்க் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் எதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது, என்னென்ன இஷ்யூ இருக்குது, இப்போ இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் எப்படி அந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு அது ஏன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நார்மல் ஆர்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பேக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்லிப்பேஜ். இப்போ டைரெக்டாக நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி திடீர்னு ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ ஒரு ப்ரைஸ் ஒரு 100 ரூபாயில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கும்போது 100 ரூபான்னு இருக்கும். 1000 குவான்டிட்டி நீங்கள் ப்ளேஸ் பண்ணோன்னா 101 ரூபா இல்லை 102 ரூபா அந்த மாதிரி இந்த மாதிரி இதில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்லிப்பேஜ்னால் உங்களுக்கு 1000 குவான்டிட்டிக்கு 2000 ரூபா லாஸ் ஆகிடும். ஸ்லிப்பேஜ்னால் இம்பேக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஸோ இந்த இஷ்யூஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஐஸ்பர்க் ஆர்டருக்கு போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ 1000 குவான்டிட்டி நீங்கள் ஒரே இதாக ப்ளேஸ் பண்ணாமல் நீங்கள் 200 குவான்டிட்டியை 5 லெக்ஸாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம் இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் யூஸ் பண்ணி. அப்போ கரெக்டாக அந்த லிமிட்டில் 100 ரூபாங்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 200 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது திருப்பி 100 ரூபாய்க்கு வந்தால் தான் இன்னொரு 200 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த ஸ்லிப்பேஜ் காஸ்ட் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் லாஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் காஸ்ட்லேயே நிறையா லாஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ரீஸ் லிமிட்ஸ். நிஃப்டி, அதாவது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் 1800 குவான்டிட்டி ஒரு ஆர்டர் போடும்போது 1800 குவான்டிட்டி தான் நிஃப்டியில் போட முடியும். 36 லாட் தான் போட முடியும். இன்னொரு 1800னா திருப்பியும் நீங்கள் இதை எக்ஸிக்யூட் அதை பை பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னொரு பை பண்ணி 1800ன்னு போட்டு ஒரு டைமும் நீங்கள் ஆர்டர் தனித்தனியாக போட்டுருக்கணும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரில் 1200 குவான்டிட்டி தான் போட முடியும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா இது 10 டைம் நீங்கள் ஆர்டரை ஓப்பன் பண்ணி டப்னு அமுத்திட்டே இருக்கணும். அதுக்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு ஷூட் அப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஆர்டரில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்தோம்னா அது பேக் டு பேக் குயிக்காக எக்ஸிக்யூட் அதே ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரே டைம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்பிரி லாஸ்ட் மினிட்டில், அதாவது ப்ரைஸ் ஒரு 50 பைசா 1 ரூபா அந்த மாதிரி கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு ஐடியா தெரியும், திடீர்னு ஷூட் அப் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பை பண்ணணுன்னு நினைக்கும் போது தனித்தனியாக ஆர்டர் போட்டிருந்தா குயிக்காக அது ஆல்ரெடி ப்ரைஸ் மூவ் ஆயிரும். ஸோ இப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் யூஸ் பண்ணி கம்மியானதில் ஹெவி லாட்ஸ் ஒரு 5000 குவான்டிட்டி வாங்குறீங்க, 4000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரே ஆர்டராக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மெயின் இஷ்யூஸ் எல்லாம் ஐஸ்பர்க் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அது ஐஸ்பர்க் ஆர்டர் பற்றி இது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ ஐஸ்பர்க் ஆர்டரில் சொன்னேன், இப்போ 1000 குவான்டிட்டி இருந்தால் 200 போடலான்னு. இப்போ 5 லெக்ஸாக போடும்போது தனித்தனியாக வந்துட்டு ப்ரோக்கரேஜஸ் அண்ட் டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். ஃபஸ்ட் ஐட்டம். ரெண்டாவது ஐட்டம் பார்த்திங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஆர்டரை வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ 200 குவான்டிட்டி 5 டைம்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 200 வாங்கினா மீதி 400 கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்று கேன்சல் ஆனால் எல்லாமே பெண்டிங் லெக்ஸ்க்கும் கேன்சல் ஆகிடும். மினிமம் ஆர்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு போன ஈக்விட்டியில் FN1னா 5 லாட்ஸு. இப்போ பேங்க் நிஃப்டி 5 லாட்ஸ்னால் 125 குவான்டிட்டி இருக்கணும். அப்போ ஒரு 4 டைம் 25 அப்படிங்கிறத நீங்கள் ஃபயர் பண்ணலாம் ஆர்டரை. அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதை காமிக்கிறேன் FNOக்கு. அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 200 குவான்டிட்டி 250 குவான்டிட்டி 5 லாட்ஸ்னால் 50 × 5. இதில் பார்த்திங்கன்னா 1 lakh வேல்யூ இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்பர்க் யூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ். மினிமமாக இவ்வளோ வேல்யூ இருக்கணும், அவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா NSCக்கு தான் அவைலபிளாக இருக்குது. NSC ஈக்விட்டி, FNO, கரன்சி, BCD செக்மெண்ட், BSE ஈக்விட்டி அண்ட் BSE ஈக்விட்டிக்கு மட்டும்தான். ஸோ கேனாட் பி யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் SLM ஆர்டர்ஸ் அண்ட் BSE. இந்த BSEயில் பார்த்திங்கன்னா BSEயில் நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ்பர்க் ஆர்டர்ஸ்க்கு மினிட் வேலிடிட்டி ஆர் நாட் சப்போர்ட்டட் டியூரிங் ப்ரீ ஓப்பன் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் செஷன். அதாவது இதில் வேலிடிட்டி வந்துட்டு 1 minute ஆர் 5 minutes ஆர் 3 minutes இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வேலிடிட்டி வச்சுக்கலாம். இது எப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் மட்டும்தான், மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் தான். இது ப்ரீ மார்க்கெட் செஷன்லேயும் போஸ்ட் மார்க்கெட் செஷன்லேயும் இந்த மினிட் வேலிடிட்டி வந்துட்டு ஒர்க் ஆகாது. பட் மார்க்கெட் டைமில் உங்களுக்கு அந்த மினிட் வேலிடிட்டி ஒர்க் ஆகும்.
ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ நம்ம ஐஸ்பர்க் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு யூஐ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பிகினராக இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்து இது பார்க்கலாம். ஸோ இப்போ 33,900 கால் இருக்குதுன்னு வைங்க. சப்போஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர், ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், இது பார்த்திங்கன்னா ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஓவர் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்ட்ராடேக்கு சப்போஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த இது வேணாம், இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, 441 ரூபா இருக்குன்னு வைங்க. நான் ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 36,000. ஸோ அவுட் ஆஃப் த மணியில் சப்போஸ் இது ஒரு பர்டிகுலர் சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு ரூபா 2 ரூபா சப்போர்ட்லேருந்து இறங்கும்போது நமக்கு இதில் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 10,000 குவான்டிட்டி நான் வந்துட்டு போடுறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி போடுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கங்க. 10,000 குவான்டிட்டி நான் வாங்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. இதை வந்துட்டு நீங்கள் நார்மலான ஆர்டரில் போட்டிங்க, இப்போ ரெகுலரில் போட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா 1200 தான் ஃப்ரீஸ் லிமிட்னு. ஐஸ்பர்க் ஆர்டர்னால 10,000 குவான்டிட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு லெக்குக்கு எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 லெக்னால் 5000 குவான்டிட்டி அப்படிங்கிறத போடும். நமக்கு 1200 தானே ஃப்ரீஸ் லிமிட்டு. அப்போ நம்ம 10 அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா 10 டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை 9 டைம்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 1125 குவான்டிட்டி பெர் லெக் அப்படிங்கிறத இப்போ 9 டைம்ஸ் வந்துட்டு 1200 உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகி ஒரு லெக்கு 45 லாட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஓவரால் மார்ஜின் ரெக்வயர் 65,000 ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லுது. இதே லிமிட்டில் போடுறீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்தால் தான் ஒவ்வொரு லெக்கும் இந்த ப்ரைஸில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் லெக் வந்தால் 1225 குவான்டிட்டி இதில் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பியும் அவைலபிளாக இருந்ததுன்னா அடுத்த லெக்கு அதே ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இதே பார்த்திங்கன்னா ஓவர் நைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓவர் நைட்டில் சூஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்பர்க் ஆர்டர். மெயினாக நீங்கள் எக்ஸ்பீரியன் லாஸ்ட் மினிட் அந்த மாதிரி டைமில் போடும்போது ஒரு 3,000 4,000 குவான்டிட்டி ஒரே ஆர்டராக போடணும் அப்படிங்கும்போது 3 லெக்காக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இதில் முக்கியமானது மினிட்ஸ் வேலிடிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 1 மினிட்டா 2 மினிட்டா எவ்வளோ நேரம் வேலிடிட்டி இருக்கணும் அந்த பர்டிகுலர் இதுக்கு, இல்லை இமீடியட் ஆர் கேன்சல் மினிட்ஸ் இப்போ 1-2 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு இந்த இது வந்துட்டு ஃபில் ஆகணும் அப்படிங்கும்போது ஃபில் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆகிரும். அவ்வளோதான் அவங்களோட வேலிடிட்டி. இல்லை 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் இந்த மாதிரி மினிட் வேலிடிட்டியும் இந்த ஐஸ்பர்க் ஆர்டருக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் இஷ்யூஸ் இந்த ஸ்லிப்பேஜ் காஸ்ட்டு, குயிக்காக ஆர்டர் எக்ஸிக்யூஷன் இன்கன்வீனியன்ஸ் எலிமினேட் பண்ணுறது தான் ஐஸ்பர்க் ஆர்டர். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ்பர்க் ஆர்டர்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஆல், பை.